இந்த போர்ல பார்த்தோம்னா, அமெரிக்கா நாங்க வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஈரான் தாக்குதலுக்கு பிறகு. இத வந்து அமெரிக்கா தலையிட மாட்டோங்கிறத நம்ம ஒரு உண்மையான வார்த்தையா எடுத்துக்கலாமா? இல்ல திரைமறைவுல வந்து நாங்க வந்து இஸ்ரேல தூண்டி விடவோ, இல்ல சப்போர்ட் பண்ணவோ ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கிற பொருள்ல எடுத்துக்கலாமா? அதாவது இப்ப என்னன்னா, இஸ்ரேல் நாங்க பதிலடி குடுப்போம் அப்படின்ற மாரி அவங்க பேசியிருக்காங்க. இப்ப உடனே குடுக்கலனாலும், ஏதோ ஒரு டைம் கிடைக்கும்போது நாங்க அத பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன்ஸோட ஸ்டாண்ட் என்னன்னா, அதுல எங்களுக்கு எந்த பார்ட்டும் இருக்காது. நாங்க இஸ்ரேலோட சேர்ந்து நாங்க ஈரான ரிட்டாலியேட் பண்ண மாட்டோம் அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்ட். அமெரிக்காவ பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னது மாரி மிடில் ஈஸ்ட்ல அவங்க 50,000 சோல்ஜர்ஸ் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மிலிட்டரி கேப்பபிலிட்டீஸ அவங்க மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க ஒரு ஸ்டெபிலிட்டி மெயின்டெயின் பண்ணணும். அடுத்தது இஸ்ரேல புரொடெக்ட் பண்ணணும். அமெரிக்கா ஏன் அத பண்ணணும்? அமெரிக்காவுக்கு அங்க உங்களுக்கு தெரியுமே, அங்க ம். மிடில் ஈஸ்ட்ல பிளாக் கோல்ட் இருக்கு. அங்க ம். ஆயில். ஆயில் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் ஆர்டர் அவங்களுக்கு